காட்டும் பாருங்க. இது பிரேக் ஆயிட்டு இட் ஷுட் டூ த சேம் திங். பிரேக் ஆகி மேலே போயிட்டு ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட் எடுத்து இட் ஷுட் கோ. சப்போர்ட் எடுத்து போகும்போது மூவ்மெண்ட் இருக்கு கால் சைடு. கால் சைடு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. பட் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல போகுமான்றது தான் கொஸ்டின் மார்க். இப்போதைக்கு எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு? இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17, 18, 19 பாயிண்ட் போயிருக்கு. இருந்தாலும் நம்மளது இன்னும் கன்ஃபர்மேஷனாக பிரேக் ஆகல. அதனால தான் 108ன்னு நான் உங்களுக்கு கொடுத்தது. 108க்கு மேலே இதே ஸ்ட்ராட்டஜி நடந்திருந்தா நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கலாம். ஓகே, ஏன்னா எனி டைம் இது ரிவர்சலில் போயிட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு போவோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே ஏறுதோ, ஏன்னா இதில் 2 விஷயம் நடக்கும். காலுடைய ப்ரீமியமும் வைண்ட் ஆகும், புட்டுடைய ப்ரீமியம். ஏன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதர் கால் ஆர் புட் ஷுட் பிகம் 0. இப்போதைக்கு இது 19 ருபீஸ்லேருந்து 8 ரூபாய் 85 காசு போயிருக்கு கீழே. 884 இதுக்கு மேலே அது கீழே போயிடுச்சு. கால் சைடில் எவ்வளோ வந்திருக்கு? 19 ரூபாய் வந்திருக்கு, 19 பாயிண்ட். நல்ல ப்ராப்பர் என்ட்ரி வந்து இதுக்கு பிரேக் டவுனில் தான் நல்ல ப்ராப்பர். இன்னைக்கு ஒரு நாள் நல்லதாக வாட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் இது கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு எப்படி தோணுது, பஞ்ச் பண்ண முடியுமா, ஆர்டர்ஸ் போட்டு எவ்வளோ லாட் போடலாம், என்னென்ன கால்குலேட் பண்ணணும், 67 ரூபா இன்டூ 60 இல்லை எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் போடுறீங்களோ அதெல்லாம் ஒரு மனசில் கால்குலேட் பண்ணிக்கோங்க. எதனால இங்கே ட்ரேட் நான் எடுக்கிறேன், இப்படி எடுத்தால் என்ன ஆகும், எவ்வளோ நேரத்தில் நம்ம சொல்லும் போது எக்ஸிட். இப்போ நான் சொல்கிறேன்னா ஐ வில் டெல் எக்ஸிட்னு சொல்லிடுவேன். பட் அந்த எக்ஸிட்ன்றது 4 லாட் போட்டவங்க எக்ஸிட் பண்ண மாட்டாங்க. ஆனால் 60 லாட் போடுறவங்க எக்ஸிட் பண்ணுவாங்க. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர். உங்கள் லாட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கமெண்ட்ரி கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ஏறுது அது இப்போதைக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளுக்கு இன்னும் இங்கே கன்ஃபர்மேஷன் வரல. இந்த கன்ஃபர்மேஷன் வந்து ரிவர்ஸ் ஆகி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து போகும்போது மட்டும்தான் நம்ம ஜாலியாக விளையாடுவோம் இதில். அது வரைக்கும் இது கிரேஸ் பாயிண்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது. 21 பாயிண்ட் வந்து இது சும்மா கிரேஸ் தான். இட்ஸ் லைக் லக்கிலி வி காட் இட். நல்லா தம்பிங்காக போனோம்னா நல்லா பெரிய க்ரீன் கேண்டில் இதை உடச்சிட்டு உள்ள போனோம். இதுதான் இந்த கேண்டில் பிரேக் ஆகும்போது என்ட்ரி பண்ணிக்கோங்க. தேவைன்னா லாட் லைட்டாக லாட் போட்டுங்க, லாட் சைஸ் ரொம்ப பெருசாலாம் போட்டுக்காதீங்க. இப்போ 147 ஃபர்ஸ்ட் டார்கெட், 173 will be second target. 173 is second target. 173 is the second target. This is second target. So 147 டார்கெட். இப்போ நம்மளுக்கு ஒரு கேப்சரிங் மூமெண்ட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இது ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பண்ணும்போது ஒரு 77 பாயிண்ட்ஸ் இன் ஃபின் நிஃப்டி 67 ரூபாய்க்கு வாங்கினது இந்த ரேட்டுக்கு போகுது. இதோட போகுமானா இது செகண்ட். இங்கே ஒரு டார்கெட் இருக்கு, 172ல் ஒரு டார்கெட் இருக்கு. பட் அந்த டார்கெட் மூவ் பண்ணோமா இப்போ உடனே போகுமானா போவோம். கொஞ்சம் சைட்வைஸ் இருக்கும். ஒரு கேண்டில் சைட்வைஸ் ஆகிட்டு ரிவர்சல் ஆகி போவோம். அது லாட் சைஸ் நீங்கள் குட்டியாக 64 ரூபா தானே, அதுக்கேற்ற மாதிரி லாட் சைஸ் சின்னதாக போட்டு ஒரு காசு பார்க்கலாம், பெருசாலாம் போடக்கூடாது. இது வந்து ஐடியாக்கு தான் கொடுக்குறேன். இன்னைக்கு ரியல் ட்ரேட் எடுக்க வேணாம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னா வி வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் டைம். இது வரைக்கும் வரும். ஸோ திஸ் இஸ் த வே வி ஷுட். ஒரு 108 இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ 108 வாஸ் த ரியல் சப்போர்ட். நம்ம பேசுறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ரியல் சப்போர்ட்லேருந்து எடுத்துட்டு ரிவர்சல் போனோம். இதில் பார்க்கும்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்மளுக்கு உடைய ஸ்பாட் இது வந்து ஓவர் சோல்டு வந்துடுச்சா இல்லையா, இது மூமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% எடுத்தினா கூட லைக் இந்த ஜோன் போகலாம். 23,743 23,743 இது ஒரு லெவல் இருக்கு. அங்கே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் இருக்கு, அங்கே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அது ரிவர்ஸ்லாம் இருக்குமா இல்லை மேலே போகுமா? இது வந்து நான் இது மாதிரி கமெண்ட்ரி கொடுக்கும்போது உங்களுக்கு மைண்ட் செட் வரும், லாட் சைஸ் என்ன பண்ணணும்னு. இப்போ 108ல் அது பெரிய சப்போர்ட் இருக்கு. இப்போ 108 நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சுட்டு கூட மைண்ட் செட்டில் வைப்பீங்க. பட் அது ரிவர்சல் ஆச்சுன்னா அதுதான் ப்ராப்ளம். இப்போதைக்கு மூவ்மெண்ட் க்ரீனாக தான் இருக்குது.
நல்ல க்ரீன் மூவ்மெண்ட் தான் போகுது இப்போதைக்கு. ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்துச்சு 23,715ல ஒரு ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு, அது அழகாக பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த டார்கெட்டை ரீச் ஆகிடுது. சின்ன லாட் வச்சுருக்கிறவங்க இன்னொரு ரிவர்சலில் உள்ளே போகலாம், அது செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரன் பண்ணலாம். அடுத்த டார்கெட்டு சின்ன லாட் வச்சுருக்கிறவங்களுக்கு இது செகண்ட் டார்கெட் வரும். இது ஒரு டார்கெட்டு சின்ன லாட் வைக்கிறீங்க. சின்ன லாட். ஸோ திஸ் இஸ் த மூவ்மெண்ட் இன்னும் இருக்குதுன்னா இன்னும் அப்படியே ட்ரையல் பண்ணினே போகலாம். எது வரைக்கும் வரோன்னு 172. ஸோ ஜஸ்ட் திங்க் ஓவர், இங்கேருந்து ஒரு 105 பாயிண்ட் ஃபின் நிஃப்டியில். ஸோ திஸ் இஸ் த வே வி ஷுட் கேப்சர் த பாயிண்ட்ஸ். இது இன்னும் நல்லா அழகாக உட்காந்துச்சு பாரு, நம்ம சப்போர்ட் மேலேயே, சப்போர்ட் மேலே அழகாக உட்காந்துச்சு. திஸ் இஸ் த வே வி ஷுட் ட்ரேட் இட். மேலேருந்து ஷார்ட் பண்ணி வச்சுருப்பாங்களே, கீழே வரோம் கீழே வரோன்னு, அவங்க காசெல்லாம் பிடுங்கிறது தான் இந்த நம்ம பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. இது வந்து அவங்க வாங்கினவங்க அந்த வீக்லி எக்ஸ்பைரியில் வைண்ட் அப் பண்ணுவாங்க. வைண்ட் அப் பண்ணுறவங்க ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் பண்ணாங்கன்னா சல்லுன்னு கீழே வந்துடும். அந்த டைம் ஆகும். இப்போ 240க்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிச்சு? 105 பாயிண்ட்டுக்கு மூவ்மெண்ட் கிடச்சிக்குது ஃபின் நிஃப்டியில். ஒரு பேங்க் நிஃப்டியில் கூட இன்றைக்கி காலையில் மொத்த மூவ்மெண்ட்டேமே 143 தான் டோட்டலாகவே, 10 மணி 11 மணி வரைக்கும். ஸோ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இட் இஸ் அகெயின் ரீடச்சிங். இதான் விஷயம். ஒன்ஸ் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடுச்சுன்னா திஸ் வில் ரீடச். கால் சைடு மூவ்மெண்ட் நல்லா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் ரிவர்சல் ஆகும் இப்போ. ஸோ எவ்ரி திங் இஸ் இன்டர் ரிலேட்டட். ஒன்னோட ஒன்று 2 வாட்டி வந்து, ஒரு வாட்டி விட்டுட்டா கூட செகண்ட் டைம் இன்னொரு வாட்டி டார்கெட் கொடுத்துருக்குது வித் எக்ஸ்பைரி. அதனால தான் நான் எக்ஸ்பைரியை வந்து இது எதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன்னா, சப்போஸ் மார்னிங் ட்ரேட் நம்மளுக்கு பாசிட்டிவ் இல்லை, என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது இப்போனா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கால்குலேட் இட். ஒன்றும் இல்லை. இப்போ வாட் ஐல் டூனா, ஒரு 67 ரூபா 67.90 இன்ட்டு 1000 குவான்டிட்டி 67,900 ரூபா. இப்போ 105, அதில் ஒரு 70 பாயிண்ட் வச்சுங்க, 80 பாயிண்ட் 100 பாயிண்ட் வச்சா கூட இன்வெஸ்ட் பண்ணது 67,000 ரூபாய், ப்ராஃபிட் கிடைச்சது எவ்வளோ இருக்கு? ஸோ ப்ராஃபிட் இஸ் 105, 100ன்னே வச்சுக்கங்களேன், 100 பாயிண்ட் வச்சா கூட 100 × 1000, புரியுதா? 67,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1,00,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஆனால் போச்சுன்னா 67,000 ரூபாய் போயிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹீரோ ஜீரோ. லேர்ன் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்கில் இது. ஏன்னா சின்ன கேபிட்டல் 5,000, 3,000, 4,000 வச்சுன்னு ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒன்றும் யோசிச்சு பாரு, ஒரு 67,000 ரூபாய் வச்சுட்டு 1,00,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணோம்னா என்ன பர்சன்டேஜ் அது? திங்க் பண்ணி பாருங்க. ஒரே ட்ரேடு ஒரு மாதத்துக்கு முடிஞ்சிடுச்சு. 67,000 ரூபாய் வச்சு 1,00,000 ரூபாய் எடுத்துட்டு, இதுக்காக 10 ட்ரேடு, இப்போ 4லேருந்து 10 நாள் கூட நம்ம ட்ரேட் பண்ணாத விட்டுடலாம். ஸோ 67,000 ருபீஸ் வச்சுட்டு, 67,900 வச்சுட்டு ஒரு 68,000 ருபீஸில் ஒரு 1,00,000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணணும் போது, இது மூவ்மெண்ட் இருக்கானா இன்னொரு வாட்டி கூட நீங்கள் வெயிட் பண்ணோன்னா இட் வில். இந்த எக்ஸ்பைரி இப்போ மாறும், இது எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்பைரி இப்போ மாறும். 174 எத்தனை வாட்டி ரீடெஸ்ட் பண்ணிட்டு பாருங்க அழகா. ஸோ இது ஏன் ரீடெஸ்ட்னா, இப்போ இந்த இடத்துல எல்லாரும் ஷார்ட் பண்ணுவாங்க, இறங்கும்னு ஷார்ட் பண்ணும்போது இன்னும் ஒரு பெரிய கேண்டில் போய் இதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பாங்க? இப்போ நான் 174 நான் வச்சிருக்கிறேன்னா, இதுக்கு மேலே ஒரு 6 பாயிண்ட் 8 பாயிண்ட் 10%, 10 பாயிண்ட், இப்போ 180 190 கிட்ட போயிட்டு ஒரு அடி அடிச்சுட்டு தான் இது இறங்கும். அழகாக வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு யாரும் இறங்க மாட்டாங்க. இப்போ இதுவும் இறங்கும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, க்ரோர்ஸ் டுகெதர் மணி இதில். இப்போ இவங்களுக்கு ஸ்டாப் லாஸை துரத்தின பிறகு தான் இவன் வெளியே வருவான். இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ இது போய் அடிக்கும், இதுக்கு மேலே போவோம், போய் அவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிச்சிட்ட பிறகு ஒரே வீக்கு ரிவர்சல் வரும் ரெட் கலரில். அப்போ தான் இது முடிஞ்சிச்சு, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுது. இப்போ பாரு 1 டைம் 2 டைம் 3 டைம்ஸ் டச் ஆச்சு 174. ஸோ 105 பாயிண்ட்டை 3 முறை கொடுக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதோட போகாது, மேலே போயிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் அடிச்சிட்ட பிறகு ஒரே விக்கு, மேலே விக்கு பெருசாக இருக்கும், ரெட் கலர் கேண்டில் மாதிரி அப்படியே கீழே வரும். 1,00,000, யோசிச்சு பாருங்க, 1,20,000
ஸோ இதெல்லாம் பார்த்துன்னு மனசால நம்மளால இப்போ இங்கே முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் 174க்கு ஸ்டாப் லாஸ் இங்கே வந்துடுச்சு. இப்போ சர்ன்னு போக வாய்ப்பு இருக்குது கீழ்க்கு. பட் போவோமானா கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். சின்ன சின்னதாக கேண்டில் போயிட்டு இமீடியட்டாக போகணுமானா லைக் 120 பாயிண்ட்ஸ் we are captured in FinNifty. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹீரோ ஜீரோ. இதுக்கு மேலே சும்மா ட்ரேடு கீடு யாருன்னா அவசரப்பட்டு போட்டுற போகிறீங்க, யாரும் ட்ரேட் போட வேணாம். இது வெறும் அப்சர்வேஷன் பண்ணுங்க. ட்ரேடு இல்லை, அது 5000 10,000 ரூபாய் நம்ம பேட்ச் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுவேன் இதை பர்சனலாக. இவ்வளோதான் விஷயம். இது உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை வந்து நீங்கள் எடுங்கன்னு இது ஒரு அட்வைசபிளாக கொடுக்கல. ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் திஸ் ஃபார் எனி ஒன் பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ இன்னைக்கு மூவ்மெண்ட் இருக்குன்னா இன்னைக்கு இருக்குது, அவ்வளோதான். நாளைக்கு இது ஹீரோ ஜீரோ வரவே வராது வேற எக்ஸ்பைரியில். FinNiftyனா நாளைக்கு என்ன எக்ஸ்பைரிக்குதோ அது. ஏன்னா என்னைக்குன்னா ஒரு நாள் கிடைக்கும் போது இது வந்து ஒரு மாதிரி எடுத்துக்கணும். ஸோ ஒரு ரெகுலர் கேபிட்டலோடைய ஒரு இது மாதிரி ஸ்பெஷல் மாதிரி ஒரு வீக்கெண்ட் மாதிரி இது ஒரு நாள் கிடச்சிச்சா ஜாலியாக எடுத்துகிட்டு ஒரு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணோமா 67,000 ரூபாய் போட்டு, அது அடங்க மாட்டேன்னு பாருங்க. ஆனால் அது ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அது ரிவர்ஸ் வரும்போது நீங்கள் பார்க்கணும். அதுதான் பியூட்டி. 130. ஏன்னா நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்கை மூவ்மெண்ட்டை பார்த்து தான் we do the work. ஸோ how was the trade today? இது எப்படின்னா ஈஸியாக இருக்குதா, புரியுற மாதிரி இருக்குதா, எப்படி தெரியுது, புரியுதா? எஸ் சார். நல்லா புரியுதா? பண்ண முடியும் தைரியம் வருதா? அது வந்து ஒரு பிளாட்ஃபார்முக்கு வேரி ஆகும். டார்கெட் எப்படி செட் பண்றீங்க? see target is very simple. நமக்கு எங்கெங்க ரெசிஸ்டன்ட் தெரிதோ மைல்டு ரெசிஸ்டன்ட்னா மைல்டு டார்கெட், மேஜர் ரெசிஸ்டன்ட்னா மேஜர் டார்கெட். இப்போ ஒரு டார்கெட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் அந்த டார்கெட் லெவல் மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிச்சுட்டு கீழே வரும். இங்கே பாருங்க, அது இது எவ்வளோ தூரம் கீழே வரும்னா ஒரே ஷாட்டில் வந்துச்சுன்னா மேலே ஷார்ட் பண்ணுவாங்க, காசு எடுத்துருவாங்க. அதனால இங்கேருந்து இன்னொரு ரிவர்சல் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்டது இப்போ 600ல நான் பாசிட்டிவாக எடுத்துட்ட பிறகு நான் வெளியே வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை போட்டு ஆட் பண்ணி போகிறதுக்காக பதில் வாட் ஐ ஷுட் டூனா இங்கே சேர்த்துக்குங்க. புதுசாக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ரைட் சைட் காலமில் ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஒரு மேலே ஒரு 100 கீழே ஒரு 100 50 போட்டு வச்சுக்கோ. FinNiftyனா 50 இல்லை 100 மாற்றி போட்டுங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டிக்கு 100 போங்க, FinNifty நிஃப்டிக்கு 50 போங்க. மேலே ஒரு 50 ப்ரைஸில் ஒரு 4 கீழே ஒரு 50 ப்ரைஸில் 4 போட்டுட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல you can divide it அப்படியே போட்டு லாட்டை ஆட் பண்ணே போலாம். நீங்க எக்ஸிட் பண்ணாதீங்க. எக்ஸிட் பண்ணும்போது ஃபைனலா எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸிட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த 23,600 எக்ஸிட் பண்ணிக்கலாம். லைக் இட்ஸ் டி. ஸோ இதெல்லாம் எப்பவுமே வருமானா இல்லை. காலையில் தான் ஒருத்தர் கேட்டாரு, சார் 166 எல்லாம் வந்துடுது சார் திரும்பி வருமானு. இப்போ அதையே பிரேக் பண்ணிட்டு 166 மேலேயே போச்சு, இன்னைக்கு ஜாஸ்தியே போச்சு. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் கணக்கு பார்க்காதீங்கம்மா. 2 லாட் 4 லாட் போட்டால் என்ன ஆயிருக்கும்? கால் பை பண்ணலாமா சார்? இப்போ we will change the strike price. 231 சார் ஸ்டாப் லாஸ் எதுக்குமா இவ்வளோ தூரம் வரும்போது? அப்படியே ட்ரையல் பண்ணி தள்ளனேவாமா. ஸ்டாப் லாஸே தேவையில்லையே. இல்ல என்ட்ரு ஆகும்போது வந்துட்டு விட்டுடலாம். உனக்கு ஸ்டாப் லாஸே வந்து உனக்கு அது ரிவர்ஸ் ஆகும்போது அடிக்க போகுது. இல்ல என்ட்ரு ஆகும்போது ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணணுமா சார்? ஸ்டாப் லாஸ் இல்லாம இருக்கும். ரொம்ப 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 பா யோசிச்சு பாருங்க. இது மாதிரி ஒரு ட்ரேடு கிடைச்சா ஒரு மாசத்துக்கு ட்ரேடே பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு 67,000 ரூபாய் போட்டா யோசிச்சு பாருங்க சார். 2 லட்சம் ரூபாய் சார். 200 பாயிண்ட் மேல ஏறிச்சு சார். நம்ம 67 ரூபாய் 67,000 போட்டிருந்தா 2,40,000 ரூபாய். ஆமா ஆமா சார். இது டெய்லி வருமானா இல்ல. we have to work out. வாட்ச் பண்ணிக்கணும். என்னைக்கு ஒரு நாள் 1 மந்த்க்குள்ள வேலையே முடிஞ்சிருச்சு சார். காலையில மார்க்கெட் பண்ணதுக்கு காரணமே இந்த எக்ஸ்பைரி தான். இப்போ புரியுதுங்களா உனக்கு? காலையில அவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆனது வந்து அவங்களுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிட்டு இது ஏதோ நடக்க போகுதுன்னு. அதுக்காக தான் அவ்வளோ பயம் கொடுத்து எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு வெளியில. ஸோ திஸ் யா இன்னும் ஒரு சின்ன சார் பரவாயில்ல யூஸ் ஆச்சுங்களா சார்? யூ ஆர் கிரேட் சார். ஆமா சார், ரொம்ப யூஸ் ஆச்சு சார். ட்ரேட் எடுக்கல, ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம். பரவாயில்ல. தட்ஸ் வாட் ஐ ரிக்வயர் இட். மெதுவா எடுத்துக்கலாம். ட்ரேட் என்னைக்குமே இருக்கும், கேபிட்டல் மட்டும் தான் இருக்காது. மார்க்கெட் எங்கேயும் போகாது சார். எங்கேயும் போகாது மார்க்கெட். கேபிட்டல் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க, எப்போ வேணா எடுத்துக்கலாம். குட். தேங்க் யூ ஃபார் ஜாயினிங். தேங்க் யூ.
தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. சார் Thank மார்னிங் you. ட்ரேடோட இது ஈஸியா இருக்கு சார். அப்போ இதுக்கே கூட வரலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாமே ரஷ் தான்.